சமுதாயத்தை பாதிக்கின்ற மிக முக்கிய பாதிப்புகளில் உண்டான விபத்துக்களை தடுப்பதன் நோக்கத்தில் இன்று துவங்கப்படுகின்ற இந்த சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை விபத்து என்பது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இவரை தான் பாதிக்கும் என்றோ இவரை பாதிக்காது என்றோ ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. ஏதோ ஒரு வகையில் மனிதர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் தினமும் சாலையை பயன்படுத்த கட்டாயப்படுத்துகிறோம். சாலைகளை பயன்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கிறது வாழ்க்கையில். அந்த வகையில் சாலைகளை பயன்படுத்தும் பொழுது சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுவது என்பதும் நிசப்தமான உண்மையாக திகழ்கிறது. சென்னை மாநகரில் கடந்த வருடம் 495 பேர் சாலை விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 4000 பேருக்கு மேல் விபத்துக்களில் காயமடைந்திருக்கிறார்கள். தினசரி சென்னை மாநகரில் மட்டும் 11லிருந்து 12 விபத்துக்கள் நடைபெறுகின்றன. 2 நாட்களில் 3 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதை பார்க்க முடிகிறது. இந்த எண்ணிக்கை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சாலை விபத்துகளில் சரி, மற்ற விபத்துக்களாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி காலகட்டத்தில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது எப்படி என்பதை பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. நான் காவல்துறையில் சேர்ந்து ஏர்லி டேஸ் ஏஎஸ்பி ட்ரைனிங்காக இருந்த பொழுது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி தூக்கு போட்டு சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தார். அப்போது உடனடியாக தெரிவித்தார்கள். உடனடியாக அங்கே போயாச்சுன்னா டோரை திறந்து ஒரு கயரில் ஒரு லேடி தொங்கிட்டு இருந்தாங்க. முட்டி தலையில் பட்டுருக்கு. ஒரு லேசான உயிருடன் இருந்தாங்க. உடனடியாக இருந்தவங்க இறக்கி வச்சுட்டு தண்ணி கொடுனாங்க. அப்படி தண்ணி குடித்தா செத்து போயிட்டாங்க நம்ம கண் முன்னாடியே. நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அல்லது செய்வது என்பது வாடிக்கையாக மாறிவிடுகிறது. காரணம் நம்முடைய அறியாமை. என்ன செய்யக்கூடாது என்பதை தெரியாத காரணத்தினால் தவறான காரியங்களை சரியானது என்று நினைத்து செய்யும் பொழுது அது விபரீதமாக முடிந்து விடுகிறது. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லோருக்கும் வயது வரம்பிற்கு அப்பாற்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், டிராஃபிக் வார்டன்ஸ், ஹோம் கார்ட்ஸ் எல்லோருக்குமே பல நேரங்களில் உயிர் காப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருந்தால் விபத்துக்கள் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தருணத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். சாலை விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சி ஒரு தொடர் முயற்சி. நான் தெரிவித்தது போல் தினமும் நாம் சாலையை பயன்படுத்துகிறோம், வாகனத்தை ஓட்டுகிறோம். வாகனத்தை ஏதோ ஒரு நாள் பத்திரமாக கவனமாக ஓட்டினால் மட்டும் போதாது, தினமும் பாதுகாப்பாக பத்திரமாக ஓட்ட வேண்டும் என்பதுதான் தேவை. அந்த முயற்சி ஒரு தொடர் முயற்சி. சாலையை வாகனத்தில் ஓட்டுவது மட்டுமல்ல, சாலையை கடப்பது, சாலையில் நடந்து செல்வது, எல்லா வகையிலும் சாலையில் செல்லும் பொழுது நான் மட்டுமல்ல மற்றவர்கள் கூட வாகனத்தை நல்ல முறையில் பாதுகாப்பாக ஓட்டுவதற்கு நாம் உதவி செய்யும் நோக்கில் சாலையை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விபத்துக்களின் எண்ணிக்கை குறைந்து ஒரு விபத்து இல்லாத சமுதாயத்தை நாம் காண முடியும். அரசாங்கத்தில் இந்த சாலை விபத்துக்கள் தடுப்பதற்கு ஏராளமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் சாலைகள் விபத்துகள் குறித்தும்
ரோட் டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக் ரூல்ஸை பற்றியும் மாணவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. அதேபோல் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக காவல்துறை மூலமாக சட்டங்கள் செயல்படுத்த வரும்பொழுது விபத்துகளின் எண்ணிக்கை குறைவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரில் ஒரு இன்டகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு தமிழக அரசாங்கம் ஏராளமான பொருளுதவி செய்து ஒரு இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தப்பட்டு சென்னையில் நடக்கின்ற முக்கியமான ஜங்ஷன்ஸில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டு அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் சரியான வகையில் இந்த டிராஃபிக் ரெகுலேட் செய்வதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சென்டர். எந்த இடத்தில் விபத்து நடந்தாலும் சரி, எந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் சாலையினுடைய நடமாட்டம் போக்குவரத்து மிக அதிகமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரிலிருந்து அலர்ட் செய்யப்படுகிறது. அதற்கு உடனடியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் நீங்கள் சென்னை மாநகரில் எந்த இடத்திலும் பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் இருப்பதை பார்க்க முடியும். அதற்கான முயற்சி, அதை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.